சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்ப பார்க்க போகின்ற தலைப்பு 9ஆம் திருமுறை என்று சொல்லப்படுவது ஒரு வழிபாட்டு நூல். அதாவது குரு இலிங்க சங்கம வழிபாட்டை மிக அழகாக எடுத்து சொல்லும் ஒரு நூல் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சைவத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதாவது சைவ சமயத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இந்த குரு இலிங்க சங்கம வழிபாட்டோடைய முக்கியத்துவம். உண்மை விளக்கம் என்ற அடிப்படை நூல். அதாவது நமக்கு சைவ சித்தாந்தத்துல மிக முக்கியமான 14 சாத்திர நூல்கள்ல மிக முக்கியமான நூல் அப்படின்னா அது உண்மை விளக்கம். அதுல வர்ற 52வது பாடல் பாத்தீங்கன்னா, கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்றாசான் இலிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, உற்றாசான் என்பது குரு, இலிங்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், உயர் வேடம் என்பது சங்கமம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலையை அடைந்தாலும் நம்மளால விட முடியாத ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொன்னா, அதாவது எனக்கு தான் பக்குவம் வந்துருச்சே, நான் அவ்வளவு ஒரு பெரிய நிலைக்கு வந்துட்டேனே, அதனால எனக்கு குரு இலிங்க சங்கமம் வேண்டாம் அப்படின்லாம் நாம நினைக்க கூடாது. அந்த நேரத்திலையும் நமக்கு ஒரு குரு வேண்டும், இலிங்க வழிபாடு வேண்டும், அடியார் இணக்கம் வேண்டும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு உண்மை விளக்கத்திலையும் நாம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில தான் இன்றைய பொழிவு நமக்கு அமைய இருக்கின்றது. உண்மை விளக்கத்துல முதல்ல பார்த்தது உற்றாசான் குரு என்பது. அதனால முதல்ல குருல இருந்தே ஆரம்பிக்கலாம். வித்யா குரு, ஞான குரு, உபதேச குரு என்று குருவை 3 விதமாக பார்க்க முடிகின்றது. இதை நாம ஏற்கனவே தனியா வேற ஒரு பதிவுல பார்த்திருக்கிறோம். ஆசிரியர் அப்படின்னு சொல்றது முற்றிலும் வேறுபட்டவர். அதாவது காணிக்கை பெற்று ஒரு கலையை சொல்லிக் கொடுத்தால் அவர் ஆசிரியர். அவங்கள குருன்ற இடத்துல நாம சொல்ல முடியாது. ஆனா அந்த காணிக்கை அப்படின்னு சொல்றது பணமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்து நமக்கு கலையை போதித்தால் அவர் ஆசிரியர் என்ற நிலையிலேயே இருப்பார். அந்த வரைமுறை மட்டும்தான் பொருந்தும். குரு அப்படின்னு சொன்னா அது தென்முக பரமன் மட்டும்தான். தென்முகப்பரமன் என்ன செய்வாருன்னா, நாம அவர்கிட்ட போய் வேண்டி நிற்க நம்ம ஆன்ம பக்குவத்திற்கேற்ப மனித சட்டை தாங்கி உபதேசம் செய்வார். நமது ஞான நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வழிபாடு செய்தே முக்தி அடையவும் முடியும் அப்படிங்கிறத நம்ம நாயன்மார்களும் சொல்லி இருக்கிறாங்க. இத நாம ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட பார்க்கணும் அப்படின்னா, நீலகண்ட யாழ்ப்பாணர் நம்ம காழிப்பிள்ளையாரை நினைத்து கொண்டே முக்தி அடைந்தவர். அப்பூதி அடிகளார் நமக்கு நல்லாவே தெரியும். அப்பர் பெருமானை நினைத்து கொண்டே எதெடுத்தாலும் திருநாவுக்கரசர் என்று வாழ்ந்து கொண்டு அப்படியே பெருமானுடைய திருவடியை அடைந்தவர். பெருமுழலை குறும்பனார், சேரமான் பெருமாள் நாயனார், இது மாதிரி நிறைய சொல்லலாம். நம்பி ஆரூரருக்கு. நம்பி ஆரூரரை குருவாக நினைத்து அவரை வழிபட்டே முக்தி அடைந்த நாயன்மார்களை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஒரு சிலரை நாம இதுல பாக்குறோம் அப்படின்னாலும் மற்றவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த குரு பக்தியில நின்றவர்களாகத்தான் நமக்கு இன்றளவும் பார்க்கின்றோம். இவ்வளவுதானா அப்படின்னா, குரு பக்திய நம்மளோட சாத்திர நூல்கள் வாயிலாகவும் மிக அழகாக, அதாவது இதை விட சிறப்பாக சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய சாத்திர நூல்கள்ல இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, 2ஆம் அவராக உள்ள சந்தானக்குரவர்ல 2ஆம் அவர் அருள் நந்தி சிவாச்சாரியார். அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? என் குருநாதர் யார் தெரியுமா? சிவம் தான். அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய கரை கண்டத்தையும் நெற்றிக் கண்ணையும் மறைத்து கொண்டு எனக்கு நேரடியாக உபதேசம் செய்தார் அப்படின்னு மெய்கண்ட சிவத்தை சிவமாகவே பார்க்கின்றார். இவர் மட்டுமான்னா கண்டிப்பா இல்ல. நாம இதே குறிப்பை உமாபதி சிவாச்சாரியார்ட்டையும் நம்ம பார்க்க முடிகின்றது. உமாபதி சிவாச்சாரியார் அவங்க குருநாதரையும் இதே மாதிரிதான் சொல்வார். நெஞ்சு விட தூதல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதை விட ஒரு குருவை எப்படி அதாவது சிவமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லி இருப்பாரு.
திருமந்திரத்துல வந்து ஒரு பாடல் வரும். அதாவது குரு இல்லைன்னா ஒரு உயிருக்கு உண்மை ஞானம் கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அத வந்து திருமந்திரத்தின் மூலமாகத்தான் நாம நிர்ணயம் செய்ய முடியும். 5வது தந்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும். தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சீவனுமாதார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. இது என்னன்னா ஒரு குரு இல்லைன்னா சிவனையும் தன்னையும் அறியாத ஒரு நிலைதான் நிக்கும். அது மட்டுமா அப்படின்னா சிவமாம் தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் இல்லாம போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் துயர், அதாவது இந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழலில் இருந்து அவர்களால வெளியில வரவே முடியாது. அந்த அந்த பிறவி என்ற அந்த துயர்ல வந்து நீங்காமல் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லுவாரு. அதாவது ஒரு குரு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சா. இப்ப அதே நேரத்துல ஒரு குரு அமைஞ்சிட்டாக்க அப்படி ஒரு கேள்வி வரும்ல. இப்ப குரு அமைஞ்சிட்டாக்க என்ன நடக்கும் அப்படின்னா, சன்மார்க்கத்தார்க்கு முகத்தோடு பீடமும் சன்மார்க்கத்தார்க்கு இடத்தோடு தெய்வமும் சன்மார்க்கத்தார்க்கு வருக்கம் தரிசனம் எம்மார்க்கத்தார்க்கும் இயம்புவன் கேண்மினோ. ஒரு குரு வந்துட்டாக்க, குரு அருள் நமக்கு இருந்ததுன்னா நாம நமக்கு இருக்க வேண்டிய திசை நமக்கு கிடைக்கும். இருக்க வேண்டிய இருக்கை. ஏன் அப்படின்னா, பெருமான் எந்த திசையில இருக்கிறாரோ, அந்த திசைக்கு நேர எதிர்ல உட்கார்ந்து நாம வழிபடணும். அப்படிப்பட்ட இருக்கை, உறைவிடம். அது மட்டும் இல்லங்க, தியானிக்கப்படுகின்ற தெய்வம், இணங்கும் கூட்டம், வழிபடப்படும் குறி, இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திருமந்திரம் சொல்கின்றது. என்ன குறிப்பு? சரியான குரு அமைந்து விட்டால் இலிங்கமும் அடியார் கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற சத் சங்கமும், அதாவது சங்கம வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா, இதுவும் தானாக அமைந்துருமாம். அப்ப நமக்கு வேண்டியது என்ன? முதல் படி அப்படின்னா ஒரு குரு அமையணும். குரு அமைஞ்சிட்டா மித்தது எல்லாம் தானா வந்துரும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த திருமந்திர பாடல் மூலமாக நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. சரி, இப்ப இந்த 3, அதாவது குரு இலிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லப்படுவது 9ஆம் திருமுறையில இருக்கா அப்படிங்கிற ஒரு கோணம், அந்த ஒரு எண்ணத்தை சாமி கொடுத்தாரு. அதற்கான காரணத்தையும் கொடுத்து, அதற்கான குறிப்புகளையும் மிக அழகாக நமக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. அதாவது முதல்ல எடுத்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இப்ப பாக்குறோம் இல்லையா? நம்ம திருமாளிகை தேவர் அருளி செய்த கோயில் திருப்பதிகம், 3ஆம் திருப்பதிகம், அதை எடுத்து பாத்தீங்கன்னா உறவாகிய யோகம்னு ஆரம்பிக்கும்ல. இதுல பாத்தீங்கன்னா முழுசுமே மகேந்திர மலை அப்படிங்கிற மலையோடைய குறிப்பு வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொன்ன ஆகமம் அதனை மகேந்திர மலையில் வைத்து பெருமான் உரைத்தார் என்று நமக்கு 8ஆம் திருமுறையில வருதா. அப்ப மகேந்திர மலையில தான் பெருமான் குருவாக வந்து ஆகமங்களை மீண்டும் உபதேசம் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது. அப்ப ஒரு குருவோடைய அழக வந்து இந்த பாடல்லையே நாம பார்க்கலாம். அதாவது 10வது பாடல் நீங்க இதுல பாத்தீங்கன்னா, திருநீறு இடா உரு தீண்டேன் என்னும் அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா? அதுல திருநீரிடா ஒரு தீண்டேன் என்னும் திருநீருமே திருமுண்டம் தீட்டி பெருநில கண்டன் திறம் கொண்டீவள் பிதற்றி பெருந்தேருவே திரியும் வருநீர் அருவி மகேந்திர பொன் மலையில் மலை மகளு கருளும் குரு நீ என்னும் குணக்குன்று என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குரு நீ, எப்படிப்பட்ட குரு நீ? மலை மகளுக்கு அருள் செய்யக்கூடிய குரு நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. இது மட்டுமா அப்படின்னா, 5ஆம் திருப்பதிகத்துல சேந்தனார் அருளி செய்த திருவேழிமழலை பதிகத்திலையும் பாத்தீங்கன்னா குரு என்ற ஒரு சொல் வருகின்றது. எப்படின்னா, மண்டல தொழியை விலக்கி அணுகந்த மருந்தையன் மாறிலமணியை பண்டல ராயன்மார்க்கு அரிதுமாரடியார்க்கு எளியதோர் பவளமால் வாரையை
விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவிழி மிழலையுறாளும் கொண்டலம் கண்டத்து எம் குருமணியை குருக வல்வினை குருகாவே. அப்ப குருமணி, எங்க குருமணி, இவரை குருக, அவர்கிட்ட போனா வல்வினை குருகாவே. குரு கிட்ட போயாச்சுன்னா அப்புறம் எங்கெங்க நம்மளுக்கு வினை வரப்போகுது இல்லையா? அப்ப நமக்கு வினை வராமல் தடுப்பதற்காக குருவாக பெருமான் வருகின்றார் அப்படிங்கிற குறிப்பை நாம இந்த 9ஆம் திருமுறையில பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்ல, நாம சொன்ன மாதிரி உறவாகிய யோகம் என்ற முழு திருப்பதிகமுமே குருவோடைய அந்த எழிலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அப்போ குரு இலிங்க சங்கமத்துல குரு என்பதை பார்த்துட்டோமா? இப்ப அடுத்தது இலிங்கம். இலிங்கம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது விடங்கப் பெருமான் தான். திருவாரூர்ல இருக்கக்கூடிய விடங்கப் பெருமான். பூந்துருத்தி நம்பிக்காட நம்பிகள் திருவாரூருக்குன்னு ஒரு பதிகம் பாடி இருக்கிறாரு. இதுல 2 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த 2 பாடலையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அத்தனை அழகான ஒரு பாடல். மித்த பாடல்களை தொலைச்சிட்டோமே அப்படின்னு நம்மளுக்குள்ளால ஒரு ஏக்கத்தை கொடுக்கும் விதமாக இருக்கக்கூடிய பதிகமா தான் அதை பார்க்கிறோம். இப்ப நீங்க அந்த விடங்கம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? விடங்கம்னா ஒளியால் செதுக்கப்படாத இலிங்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல திருவாரூர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். வீதி விடங்கராக அசபா நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த திருத்தலம் இருக்கின்றது. அடுத்த விடங்க தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநள்ளாறு. இங்க நகர விடங்கராக இருக்கின்றார். பெருமான் ஆடக்கூடிய நடனம் உன்மத்த நடனம். அடுத்தது திருநாகைக்காரோணம் என்ற நாகப்பட்டினம். இங்க பாத்தீங்கன்னா சுந்தர விடங்கராக இருக்கின்றார். வீசி நடனம் என்ற நடனத்தை ஆடிக்கொண்டு. 4வது தலமாக திருக்காராயில், அதாவது இன்னைக்கு திருக்காரை வாசல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடம். இங்க ஆதி விடங்கராக இருக்கின்றார். இங்கே அவர் ஆடக்கூடியது குக்குட நடனம். திருக்கோளிலி என்ற திருக்குவளையில அவனி விடங்கராக பிருங்க நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். திருவாய்மூர் என்ற திருத்தலத்தில் நீல விடங்கராக கமல நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். 7வது திருமறைக்காடு என்ற வேதாரண்யம். இதுல புவனி விடங்கராக அம்சபாத நடனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். இந்த 7 தலங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுவதுதான் திரு ஆரூர் தலம். இங்கதான் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் என்று மீண்டும் மீண்டும் இந்த பாடல்ல இந்த 2 பாடல்கள்ல பெருமான் இலிங்க வடிவமாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும், தேவலோகத்துல இருந்து அவர் வந்ததையும், இங்க ஒளியால செதுக்கப்படல, இவர் ஸ்வயம்புவா இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பையும் நாம இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான இலிங்க வடிவத்தை நம் கண்முன் கொண்டு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாகத்தான், பதிகமாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. சரி, இந்த பாடலை பார்த்தோம்னா திருச்சிற்றம்பலம். கைக்குவான் முத்தின் சரிவளை பெய்து கழுத்தில் ஓர் தனி வடம் கட்டி முக்கண்ணாயகராய் பவனி போந்திங்கன் முறிவதோர் முறியுமையளவும் தக்க சீர்கங்கை அளவும் அன்றென்னோ தம்மொரு பாடுலகதன் மேல் மிக்க சீர் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலாவினரே. திருச்சிற்றம்பலம். இதே மாதிரிதான் 2வது பாட்டுலயும் வரும். ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலாவினரே அப்படின்றதே வரும். அதாவது 2வது பாட்டுல பாத்தீங்கன்னா வித்துமாய், இந்த உலகத்துக்கே ஒரு வித்தாக வந்திருக்கின்றான் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வித்து அப்படின்னு நீங்க எந்த விதைய வேணாலும் எடுத்து பாருங்க, எல்லாமே இலிங்க வடிவத்துலதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும்னு வைங்களேன், நீங்க அதனாலதான் பேட்டரி எல்லாம் கூட உங்களுக்கு அந்த அமைப்புல இருக்கிறதுக்கான காரணம். அப்ப என்ன பொருள்னா, நீங்க எங்கெல்லாம் எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த இலிங்க வடிவம் இருந்தா அதனுடைய அந்த பவரை எடுத்து வைக்கக்கூடிய தகுதிப்பாடு அதிகமாக இருக்கும்.
அதனாலதான் வித்துமாய் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பை இங்க வைக்கிறாரு. ஏன்னா வித்தாக இருப்பது எது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது புனர்வுற்பவம் பண்ணுவதற்காக, அடுத்தது உருவாக்குவதற்காக இந்த வித்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த குறிப்பை மிக அழகாக இங்கே வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். அது மட்டும் தானா அப்படின்னா, நிறைய இடங்கள்ல நமக்கு அந்த இலிங்கத்தோடைய குறிப்பு சொல்கின்றார். கருவூர் தேவர் வந்து வெய்ய செஞ்சோதி அப்படின்னு ஒரு 17வது திருப்பதிகம் பாடியிருக்கிறாரு. இதுல வந்து மகாலிங்கேஸ்வரர் சுவாமிக்காக அந்த திரு ஆலயத்திற்கு பாடப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா, இந்த திருத்தலமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அந்த அந்த சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாலே ஒரு ஆலயத்தோட அமைப்புல இருக்கும். அதுதான் இந்த இந்த கோயில ஏன் இவருக்கு வந்து மகாலிங்கேஸ்வரர்னு பேரு அப்படின்னா, மகாலிங்கம் என்று சொல்லப்படுவது மிக பெரியது, பிரம்மாண்டம் என்பதற்காக அல்ல. அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இததான் சொல்லணும். தஞ்சாவூர் பெரிய கோயில தான் சொல்லணும். அதை விட பெரிய ஆலயம் இப்போது வந்து திருவண்ணாமலையில நமக்கு இந்த ஆசிரமத்துல இருக்கிறத பாக்குறோம். அப்போ பிரம்மாண்டம், இலிங்கம் பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப நாம இங்க மகாலிங்கேஸ்வரரை நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதுல என்ன ஒரு அழகு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோயில்னு எடுத்தாச்சுன்னா நடராஜர் சந்நிதி எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல தில்லை இருக்கு. தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்க இருக்கணுமோ அங்க வந்து திரு ஆலங்குடி அமைந்திருக்கு. அப்ப மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தை நடுநாயகமாக வச்சு அங்க அந்த இலிங்கத்தை வைத்து விட்டு தில்லையை நோக்கி நாம நின்னோம்னா அதுதான் நடராஜர் சன்னதி. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி இருக்க வேண்டிய சன்னதி ஆலங்குடி. நவகிரக கோயில் இருக்கணும் இல்லையா, நவகிரகங்கள் இருக்கணும் இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனார் கோயில் இருக்கு. விநாயகர் சந்நிதி எங்க இருக்கணுமோ அதுதான் வந்து திருவலஞ்சுழியாக இருக்கு. முருகர் சந்நிதி இருக்க வேண்டிய இடத்துல சுவாமி மலை இருக்கு. பைரவராக இருக்க வேண்டிய பைரவ சுவாமி இருக்கிறார் இல்லையா, அவரு இருக்க வேண்டிய சந்நிதி சீர்காழி. அதே மாதிரி சண்டேஸ்வரர் சந்நிதி எங்க இருக்கணுமோ அதுதான் திருசெங்கலூர். யோசிச்சு பாருங்க, மகாலிங்கேஸ்வரருடைய தலம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஏன் மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னா, அவர் நடுநாயகமாக இருக்க சுத்தி இருக்கிற அனைத்து ஆலயங்களும் எங்கெங்க அந்த அழகான ஒரு இடத்துல அமைந்திருப்பதனால இதுவும் வந்து நமக்கு ஒரு சிறப்பு. அப்ப இலிங்கம் அப்படிங்கிற குறிப்புக்கு 2, ஒன்று திரு ஆரூர், இன்னொன்னு வந்து திருவிடைமருதூர். இந்த 2யும் நாம எடுத்தோம் அப்படின்னா இலிங்கத்திற்கு தனியா 2 பதிகங்கள் இருப்பதை நாம பார்க்கின்றோம். மித்த இடங்கள்ல எல்லாம் பாடல்கள்ல இருக்கு. பாடல்கள்ல இல்லாம, ஏன்னா எங்கெல்லாம் அண்ணாமலையார சொல்றாங்களோ எல்லா இடமே லிங்கம் தானே. அதனால அந்த மாதிரி நிறைய குறிப்புகள் இருந்தாலும் நாம வந்து இதை மொத்தமா பார்க்கும்போது, பதிகமா பார்க்கும்போது இந்த 2 பதிகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதை பார்க்கின்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப குரு பார்த்தாச்சு, லிங்கம் பார்த்தாச்சு, அடுத்தது சங்கமம் தானே. சங்கமம் அப்படின்னா அடியார். அடியார்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவர்கள் சாளரபாணியில மிக அழகான ஒரு பதிகம் கொடுத்திருக்கின்றார் இல்லையா. சாளரபாணி பண்ணல நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு பதிகம் இதுதான். அந்த பதிகத்திலையும் பாத்தீங்கன்னா அத்தனை சிறப்பு இந்த அடியார்களை பத்தி, அதாவது கணம்புல்லர், கண்ணப்பர், அப்பர் பெருமான், காழிப்பிள்ளையார், சேரமான் பெருமாள் நாயனார், நம்பி ஆரூரர், அது மட்டும் இல்லாம அடியார்கள்னு ஒரு பொது சொல்லையும் வர வச்சிருக்கிறாரு. அப்புறம் தன்னுடைய பெயர், இவரும் ஒரு மிகச்சிறந்த அடியார் தானே, பூந்துருத்தி நம்பிகாட நம்பி என்று தனது பெயரையும் அதில் வைத்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைச்சு அவர் வைக்கல. ஆனா நாம வந்து அப்படித்தானே எடுத்துக்கணும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா சங்கமத்திற்கு என்று 19வது திருப்பதிகம் முழுவதுமாகவே அர்ப்பணம் செய்து கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய பாடல்கள் 10 பாடல்கள், அதுல மிக அழகாக அடியார் குறிப்பு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தளையா உடலோடு சேரமானாரூரன் வளையா மதம் மாறா வள்ளானை மேல் கொள்ள முளையா மதி சூடி பூவாயிரவரோடும் அளையா வளையாடும் அம்பலம் நின்னடரங்கே. திருச்சிற்றம்பலம். அதாவது ஒரே ஒரு பாடல், அதுலயே எத்தனை அழகாக சேரமான் பெருமாள் நாயனாரையும் நம்பி ஆரூரரையும் சொல்லி அவங்க 2 பேரையும் பெருமான் வெள்ளானையின் அழைத்து சென்ற அந்த திறத்தினையும் மிக அழகாக எடுத்து சொல்லுவதை பார்க்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னா
குரு இலிங்க சங்கம வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா 12 திருமுறையிலையும் நாம எடுத்து பார்ப்போமே. 12ஆம் திருமுறையில முழுவதுமே அடியார் வழிபாடு தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நம்பி ஆரூரர் தனக்கு ஒரு முழு திருப்பதிகமே, அதாவது திருத்தொண்ட தொகை என்ற பதிகத்தையே வந்து அடியார் குறிப்பில தான் அவர் எழுதியிருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப 12ஆம் திருமுறை 7ஆம் திருமுறையிலையும் வருவதையும் நாம பார்க்கிறோம். அதே மாதிரி திருஞான சம்பந்தரும் வந்து அடியார் வேடங்களே அப்படின்னு சொல்லி ஒரு முழு பதிகம் பாடியிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனா இலிங்கம் அப்படின்னு நாம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்பர் பெருமான் இலிங்க புராண குறுந்தொகை அப்படின்னு ஒரு முழு பதிகம் பாடியிருக்கிறார். அப்ப இலிங்கத்தை பத்தின ஒரு சிறப்பு, அடிமுடி தேடிய வரலாறு, அண்ணாமலையாராக நிற்கக்கூடிய அந்த சிறப்பு, இது எல்லாத்தையும் நாம வச்சு பார்க்க முடிகின்றது. அதுக்கப்புறம் 8ஆம் திருமுறையிலயும் சரி 10ஆம் திருமுறையிலயும், ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதே 10ஆம் திருமுறையில தானே ஆரம்பிச்சோம். 10ஆம் திருமுறையிலயும் சரி குரு பக்தி அப்படிங்கிற பத்தின குறிப்பு வந்து நாம நிறைய பார்க்கிறோம். 8ஆம் திருமுறையில அவர் பெருமான குருவாக நினைத்து மாணிக்க வாசகர் உருகிற இடங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா 9ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா இந்த 3 குறிப்புகளையும் வைத்து தனித்தனியாக பதிகங்களே இருக்கு. அதாவது 9ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, 3வது திருப்பதிகம் முழுவதுமே நம்மளுக்கு வந்து குருவ பத்தின ஒரு குறிப்பாக வந்துச்சு. 19வது திருப்பதிகம் முழுக்கவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதாவே வருது. அதாவது அடியாருடைய இணக்கம் அப்படிங்கிறதாகவே வருது. 17வது பதிகமும் சரி, அதே நேரத்துல நமக்கு திரு ஆரூர் 18வது திருப்பதிகமும் சரி, இது 2யும் நாம பார்த்தோம்னா, இலிங்க வழிபாடாகவே நமக்கு வருகின்றது. அப்ப ஒரு அதாவது 9ஆம் திருமுறையில பதிகமாக நமக்கு இதை பார்க்க முடிகின்றது அப்படிங்கிறதுனால 9ஆம் திருமுறை ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு நூல். ஒருவேளை பஞ்சபுராணத்துல 2 பாட்டு இதுல இருந்து வருது இல்லையா? ஒருவேளை இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை பெருமான் இப்போது உணர்த்துகின்றார். ஏன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இல்லையா? அப்ப அதுல வந்து 2 பாடல்கள் வேண்டும் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கிறாரா? தெரியல. சரி, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க 2 பாட்டுன்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தது வெறும் திருவிசைப்பா தானம்மா? திருப்பல்லாண்டு எப்படி? அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா, 13 பாடல்களையும் நீங்க வந்து இந்த 3லயுமே அடக்கலாம். எப்படினாலும் நீங்க இத வந்து கொண்டு வந்துடலாம். அத ஒரு தடவ பார்த்துடலாம். திருப்பல்லாண்டு என்ற அற்புதமான ஒரு 13 பாடல்கள் கொண்ட அற்புதமான ஒரு பகுதி 9ஆம் திருமுறையில. 7வது பாடலை எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது ஆர் பெறுவாருலகில் ஊரும் உலகும் தழற உழறி உமை மணவாளனுக்காள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இத பாருங்க. ஆரும் பெறாத அறிவு பெற்றேன். பெற்றதார் பெறுவார். எங்க கிடைச்சது எனக்கு இந்த அறிவு அப்படின்னா, சிவலோக நாயகன் சேவடி கீழ். சிவம் தான குருவாக வரணும். அந்த குரு வந்து நமக்கு உபதேசம் செய்யும் போது சாதாரணமா எல்லாரும் பெறக்கூடிய அறிவு அல்லாமல் தனியாக ஒரு அறிவு, அதாவது ஞானம் பெற்றேன். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு? ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாளனுக்கு பாரும் விசும்பும் அறிவும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. நாம வந்து எப்படி நம்மளுக்கு பெருமானுடைய சேவை, பெருமானுக்கு என்று நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுதான் உண்மையான ஒரு பக்தி, உண்மையான ஒரு ஞானம், உண்மையான அறிவு. இந்த அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு. இந்த குறிப்பை 7வது பாடல்ல பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக அழகான ஒரு பாடல் தான் இதுவும். அதாவது நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்ற ஒரு பாடல் தான். தாதையை தாழற வீசிய சண்டிக்கு அண்டத்தோடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும்
அருளி சோதிமணி மூடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இத அடியாருக்கும் எடுக்கலாம், இலிங்கத்திற்கும் எடுக்கலாம். நாம இங்க இதை இலிங்கத்திற்கு என்று எடுத்துள்ளோம். காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மணலால் இலிங்கம் செய்தார் நம்ம சண்டேச நாயனார். அவர் செய்த அந்த வன் செயலுக்காக அந்த அதை அதை எதிர்க்க வந்த தந்தையை வந்து தண்டித்தார் அப்படிங்கிறதுனால அந்த இலிங்க திருமேனி என்ற ஒரு குறிப்பில், அதாவது ஒரு சிவ பூசை, சிவ வழிபாடு அப்படின்னா எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் தான் இந்த 10வது பாடல். அடுத்தது சங்கம வழிபாடு. சங்கம வழிபாடு அப்படின்னா நீங்க 13 பாடல்கள்லையும் நீங்க இதை பார்க்கலாம். அதுதான் இதோடைய அழகு. 13 பாடல்கள்லையும் சங்கம வழிபாட்டை நமக்கு வந்து மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அதுல ஒரே ஒரு பாடல், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சாம்பிள் இப்ப பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம். குழலொலியாழொலி கூத்தொலியே தோலி எங்கும் கூழாம் பெருகி விழமொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திரு ஆரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய்கூடி பிறந்த பழடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இது மட்டும் இல்ல, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவிசைப்பா திருப்பல்லாண்டுல நிறைய இடங்கள்ல இந்த குறிப்பு வந்து ஆங்காங்கே விரவி கிடக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க இதை வந்து எங்கேயுமே மறுக்க முடியாது. ஆனா நாம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, எடுத்துக்காட்டுக்காக ஒவ்வொரு பாடல் சாம்பிள்னு நாம சொன்ன மாதிரி ஒரு பதிகம் அல்லது ஒரு பாடல்னு நாம எடுத்திருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு பதிகத்திலையுமே இந்த 3 குறிப்புகள் இருப்பதை நம்மளால உணர முடிகின்றது. அப்படிப்பட்ட அழகான, ஏன்னா வழிபாட்டு நூல் அப்படின்னா அது ஏன் ஒரு வழிபாட்டு நூல் அப்படிங்கிறத நாம பார்க்கணும் இல்லையா? ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை நமக்கு எடுத்து சொன்ன ஒரு வழிபாட்டு நூல் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதே அமைப்புல இன்று குரு இலிங்க சங்கம வழிபாட்டு முறையை எடுத்து சொல்லும் ஒரு பதிகமாகவும் ஒரு நூலாகவும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 301 பாடல்கள் தான். ஆனா அந்த 301 பாடல்கள்லயே எத்தனை முக்கியத்துவம் இந்த 9ஆம் திருமுறைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு காரணம் இதெல்லாமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு பெருமான் கொடுக்கின்றார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா இன்றைய தலைப்பை கொடுத்து இதற்கான பாடல்கள் சான்றுகளை காட்டி ஒவ்வொரு பாடலையும் நமக்கு எடுத்து சொன்ன நம்பி ஆரூரர் திருவடிகளுக்கும் குருவடிகளுக்கும் அண்ணாமலையாரின் கருணைக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். இதை காரணமாக வைத்து 9ஆம் திருமுறையை முழுவதுமாக படிக்கும் ஒரு வழக்கத்தை கொண்டு வருவோமாக என்று சொல்லி, அதே நேரத்துல 9ஆம் திருமுறை ஒரு சிறந்த வழிபாட்டு நூல் என்பதனால நாம இதை தினமும், அதாவது தினமும் நம்ம பாராயணத்துல பதிகமாக, ஏன்னா முற்றோதல்னு பண்ணா 2 மணி நேரத்துக்கு மேல போறது கிடையாது. அதனால நாம இதை முற்றோதல் செய்ய வேண்டும், தொடர்ந்து படிப்பதற்கான ஒரு சங்கல்பத்தை எடுப்போம் என்று சொல்லி, இதோடு இந்த உரையை, அதாவது இந்த வழிபாட்டு நூல் 9ஆம் திருமுறை ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு நூல், அதுவும் குரு இலிங்க சங்கம வழிபாட்டை நமக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் என்பதாக கூறி இந்த பொழிவை நிறைவுக்கு கொண்டு வருவோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.